களம் இது. அதுலயும் ஒரு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட கொடூரம் நடந்திருக்கின்றதை நம்ம யாராலையும் தாங்க முடியல. கடந்த ஒரு வாரமா யாராலையும் இங்க தூங்க முடியல. ஏன்னா இது நம்மள யாருக்கு வேணா நடந்திருக்கலாம். இப்போதைக்கு இந்த களம் நம்மளை பத்தினது கிடையாது. இந்த களம் முதல் நோக்கமே அந்த கொலை செய்யப்பட்ட கொடூரம் அநீதி விளைவிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு, அந்த பெண் மருத்துவருக்கு, அந்த ஒரு மனிதருக்கு நம்ம எல்லாருமே நீதி கேட்டு போராட போறோம். நீதி கிடைக்கலன்னா அது கொலை செய்யப்பட்டதை விட மிக 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 மோசமானது. கொலை செய்யப்பட்டது ஒருத்தரா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம். ஆனா அந்த 10 பேரோ 5 பேரோ நீதிக்கு முன்னாடி நிக்காம, அவங்களுக்கு தேவையான தண்டனை கிடைக்காம, வெட்ட வெளியில அவங்க ஃப்ரீயா நடந்து போற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அது இந்த ஒட்டுமொத்த நாடும் சேர்ந்து இதை கொலை செய்யறதுக்கு சமமாகும். அந்த நீதி கிடைக்கிறதுக்காக நம்ம இங்க போராடிட்டு இருக்கோம். நம்மளோட நோக்கம் எல்லாருக்குமே தெரியும். அது இந்த பப்ளிக்கு நம்ம வெளியில கொண்டு வந்து காட்டுறோம். நம்ம எல்லாருமே டாக்டர்ஸ், பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நாமளே 24 மணி நேரம் எங்களுடைய அவசர சிகிச்சை தவிர மீது எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டோம்னு ஒரு கனத்த இதயத்தோட, ஒரு ஹெவி ஹார்ட்டோட இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்து